Daily. Taste the Daily. எடப்பாடி தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிறாரு. கட்சியில் ஆரம்பித்த தலைவர்களை மறைமுகமா இன்டர்டிக் செய்யறாரு அப்படின்ற குரல் குமரல் அவர்கிட்ட இருக்கு. இது எப்படி தரப்ப இது அந்த கட்சியில ஒரு உட்கட்சி விவகாரம் இருக்குமா இல்ல நீங்க சொல்ற கேசுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது செங்கோட்டை என்ன அவர் கூட தான் அவர் இருக்காரு. யாரு கூட இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணன் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைவர்களே மூத்த நிர்வாகி மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார், தலைமை கழக நிர்வாகித்தார். கிட்டத்தட்ட 8-9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். நானும் அவரும் இணைந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இணைந்து செயல்பட்டிருக்கும். இவங்க 2 வருஷத்தையும் அம்மா சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மாநாடு, திருச்சி மாநாடு, மதுரை மாநாடு நாங்க தான் முன்னின்றி நடத்தினோம். ஆன்மக அம்மாவுடைய ஆலோசனை பெற்று 39 இடங்கள் போட்டியிட்டு 38 இடங்கள் அம்மா ஜெயிச்சாங்களே பார்லிமெண்ட்ல. அப்ப அந்த 39 நாடாளுமன்ற இடங்களுக்கும் நாங்க 2 வருடம் சென்றோம். அந்த எந்தெந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டம் நடைபெறும் என்று அளந்து குடிச்சு அளந்து அம்மாவுக்கு ஸ்டேஜ் எல்லாம் எப்படி போடுறது நாங்க 2 பேரையும் முடிவு பண்ணோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. அவரோட தலைமையில ஒரு அணி உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை தான் கேட்கறாங்க. அதுக்கான நீங்க அவரோட பேசுறீங்களா அப்படின்னு பேசுகின்ற பொருளாதார நேரத்தை சொல்லியிருக்காரு. நீங்க அது அவருதான் கேட்கறாங்க. என்னுடைய இது புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம். அவர் சட்ட விதி அதிமுகவுடைய சட்ட விதிப்படிதான் அவர் நடந்துட்டு வந்தார். புரட்சி தலைவர் வந்துட்டு வந்தார். 50 ஆண்டு காலம் இந்த 20 தலைவரும் இந்த இயக்கத்தை தூக்கி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி உச்சியில நிலைநிறுத்தினார். உங்களுக்கு தெரியும், திமுக புரட்சி தலைவர் இருந்த போது அவர் பாடிய பாட்டு, அவர் பேசிய வசனங்கள் எல்லாமே பொதுமக்கள் நோக்கி அவருக்கு நயன்படுகின்ற பேச்சாகத்தான் இருக்கும். சின்ன உதயசூரியன் இந்த சின்னத்தை கூட நெத்தியில வரைஞ்சுதான் அவருக்கு நடிச்சிருக்காரு, பாட்டு படிச்சிருக்காரு. அவர் அதுக்குள்ள மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கம் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினர் பொதுச்செயலாளராக பணியாற்றிருக்காங்க. 20 தலைவர்களும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி. இவ்வளவு பெருமை கொண்ட கட்சியை எந்த காரணத்தை கொண்டும் இதை சட்ட விதியை திருத்தக்கூடாது என்பதை திருப்பி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை செய்த சேவையின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அப்படி தீர்மானம் நிறைவேற்றி அதே அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. இது நடந்து வந்துச்சு. ஒரு ஒத்த தலைமை யாரு அம்மா சொன்னாங்களா, தலைவர் சொன்னாங்களா? அப்பெல்லாம் இல்லையே. அந்த ஒற்றை தலைமை திருத்தப்பட்டு பொதுச்செயலாளர் ஆனதான தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிச்சு இல்லையா? தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு இல்ல. அதுதான் அது எல்லாமே உயர் நீதிமன்றம் போய் அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் 6 வழக்குகள் இந்த தாவாக அதிமுக இருக்கிறது. இதை எல்லாவற்றையுமே சென்னையில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தின் சிவில் கோர்ட்ல முடிவு செய்யட்டும். இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்பாக இருந்தாலும் பைண்டிங் ஆகாது. இறுதியாக உயர் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்று வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இப்பொழுது சிவில் கோர்ட்ல வழக்கு நடந்தது. எல்லா வழக்கு 6 சம்பந்தப்பட்ட வழக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.